2 தொகுதியில் நிக்கிறதே பெருமையா பில்டப் கொடுத்துட்டு ஒரு கோமாளி ஹீரோ சுத்திட்டு இருக்கிறாரு இல்லையா? தேர்தல் பிரமாண பத்திரம் தொடங்கி வேட்பாளர்கள்ல இருந்து எல்லாமே கோளாறா இருக்கு. 3 நாள்ல ஒருத்தருக்கு ஒரு வயசு குறைஞ்ச கதை தெரியுமா இரண்யா? அது எப்படி குறையும்? உண்மையாவே அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்தை இவர் படிச்சு பார்த்தா கையெழுத்து போட்டிருப்பாரு. தலைவரே இப்படின்னா இன்னொரு தாவேக்க வேட்பாளர் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க நேத்து? அண்ணன் மட்டும் 2 ட்ரிப் போயிட்டு வந்தா 40 லட்சம் க்ளோஸ் ஆயிடுது. இவங்க தான் பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிருக்காங்களே. அம்பேத்கர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ வணக்கம், இது தேர்தல் களம் 2026. நான் உங்கள் இரண்யா. நான் உங்கள் பிரீத்தி. 2 தொகுதியில் நிக்கிறதே பெருமையா பில்டப் கொடுத்துட்டு ஒரு கோமாளி ஹீரோ சுத்திட்டு இருக்கிறாரு இல்லையா? அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தேர்தல் பிரமாண பத்திரம் தொடங்கி வேட்பாளர்கள்ல இருந்து எல்லாமே கோளாறா இருக்கு. அது என்னன்னு பாத்துடலாமா? 3 நாள்ல ஒருத்தருக்கு ஒரு வயசு குறைஞ்ச கதை தெரியுமா இரண்யா? அது எப்படி குறையும்? விஜய் பெரம்பூர்ல தாக்கல் செய்யும் போது அவரோட வயசு 52. ஆனா நேத்து அவர் திருச்சியில நாமினேஷன் பண்ணும்போது அவரோட வயசு 51. 3 நாள்ல ஒருத்தருக்கு ஒரு வயசு குறைஞ்சிருக்கு. பாத்தீங்களா? ஒருவேளை அவருக்கு ஏதாவது டைமர் மிஷின் கிடைச்சிருக்குமோ, அதுல போய் வயசை குறைச்சிருப்பாரோ? மேபி எனக்கெல்லாம் கிடைச்சிருந்தா நானே குறைச்சிருப்பேன். நமக்கெல்லாம் 12 மாசம் ஆச்சுன்னா ஒரு வயசு அதிகமா தான் ஆகும். ஆனா நம்ம விஜய்க்கு மட்டும் ஒரு வயசு குறைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையாவே அந்த தேர்தல் பிரமாண பத்திரத்தை இவர் படிச்சு பார்த்தா கையெழுத்து போட்டிருப்பாரு. கட்டாயம் இருந்திருக்காது. அண்ணன் கேரவன்ல நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணாருல, இதெல்லாம் படிக்க நேரம் இருந்திருக்குமா? கரெக்ட் தான். இது மட்டும் இல்ல இரண்யா, பெரம்பூர்ல அவரு தாக்கல் பண்ணும்போது அவர் மேல எந்த ஒரு வழக்குமே இல்ல. ஆனா திருச்சியில தாக்கல் பண்ணும்போது மதுரையில அவர் மேல ஒரு வழக்கு இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த கதையெல்லாம் எங்க போய் சொல்றது? ஒரு தலைவனா இருக்கிறாரு, அவரோட தேர்தல் பிரமாண பத்திரமே ஒழுங்கா பதிவு பண்ண தெரியல. இந்த லட்சணத்துல இவர் மக்களை காப்பாத்துவாரு, நாட்டை காப்பாத்துவாரு, நான் தான் மாற்றத்துக்கானவன் வேற, பில்டப் வேற. தலைவரே இப்படின்னா இன்னொரு தாவேக்க வேட்பாளர் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க நேத்து? வேட்பு மனைவியை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த லட்சணத்துலதான் இருக்குது இவங்க அரசியல். இல்ல, முக்கியமான விஷயம் இன்னொன்னு கூட இருக்கு. இல்ல, ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் 40 லட்சம் செலவு பண்ணலாம் தேர்தலுக்காக அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அண்ணன் மட்டும் 2 ட்ரிப் போயிட்டு வந்தா 40 லட்சம் க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா எங்க அண்ணன் தான் தனி பிளைட்ல போறாருல்ல. 40 லட்சம் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கணக்குல எடுத்துப்பாங்களா? தெரியும், கண்டும் காணாம இருப்பாங்க. இவங்கதான் பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிருக்காங்களே. உண்மை அதேதான். அம்பேத்கர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அம்பேத்கரோட வரலாறு தெரியுமே, உங்களுக்கு தெரியுமா? நானும் நிறைய படிச்சிருக்கேன். அம்பேத்கர் சட்ட அமைச்சரா இருந்தாரு, நமக்காக சட்டத்தை கொடுத்தாரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சாரு. இப்படி எக்கச்சக்கமா அம்பேத்கர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விஜய் வந்துதான் அம்பேத்கரையே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின அளவுக்கு ஒருத்தன் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். வேற யாரும் இல்ல, அது நம்ம வாழும் அம்பேத்கர் தானே. அவனையெல்லாம் வாழும் அம்பேத்கர்னு சொல்லாதீங்க. ஏங்க, அவர் வாழும் அம்பேத்கர் மட்டும் இல்ல, பழைய சங்கியும் கூட. RSS சங்கியா? அதேதான். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் கூட்டிட்டு தானே நம்ம வாக்கு சேகரிக்க போனோம், அதுதானே ஒரு கட்சிக்கு அழகு. ஆனா இந்த ஆள் என்ன சொல்றானா, சைக்கிள்ல வந்துருங்க எல்லாரும், நான் கார்ல சொயின்னு போயிடுவேன் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கானா. சைக்கிள் மட்டும் இல்ல, 13 பேர் வந்தா மட்டும் போதும், இல்லைன்னா நான் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன், இல்லையா ஆன்லைன்ல எங்க அண்ணனை மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தலைவர் மாதிரி தானே இந்த நிர்வாகிகளும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் எதுவும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு ஏதோ ஒருத்தர் வேட்பாளர் மேல FIR பதிவு பண்ணிருக்காங்களாம். அது நம்ம பெரம்பலூர் சந்திரகுமார் மேலதான். அந்த கதை தெரியாதா உங்களுக்கு? இங்க எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க, விஜய் கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே சின்ன பசங்க, ஸ்கூல் போற பசங்க, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமையே இருக்காதுன்னு. அது உண்மைதான். இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனவங்க எல்லாருமே குழந்தைங்க. அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணா FIR போடாம வேற என்ன போடுவாங்க? பால் டப்பா பாய்ஸ்னு சொல்றீங்க. கரெக்ட், பால்வாடி பாப்பா. கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பேசும்போது மேடையில நின்னுகிட்டு எந்த தலைவரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா தாவேக தலைவர் மட்டும் சொல்றாரு, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்கன்னு. அதையே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவங்க வேட்பாளர் அருண்குமாரும் சொல்றாரு, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்கன்னு. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? அந்த கதை தெரியாதா? அதுதான் இன்னைக்கு லால்குடியில வேட்பாளரோட மைத்துனர் கிட்ட 50 லட்சம் பிடிபட்டிருக்கு. இதுக்காக தான் இவங்க சொல்றாங்க, யார் கொடுத்தாலும் காசு வாங்கிக்கோங்க, ஏன்னா நாங்களும் கொடுப்போன்றதுக்கு தான் முன்னாடி இவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல இவங்க ஊழலை அழிக்க போறாங்களாம், ஊழல் இல்லா தமிழகத்தை படைக்க போறாங்களாம். என்ன பில்டப்? காசு நாங்க யாருக்கும் கொடுக்க வேணாம், எங்க அண்ணன் ஒருத்தர் போதும், மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தான் மக்களை காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இவனுங்க தான் மாற்று அரசியல் கொடுக்க போறானுங்க. கட்டாயம் இல்ல இரண்யா, இவங்க மாற்று அரசியல் இல்ல, ரொம்ப பின்னோக்கி மக்கள் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. குரங்கு கூட்டமாவே மாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு தேர்தல் நாள் என்னைக்குன்னு தெரியுமா? கரெக்டா ஓட்டு போட்டுருவீங்களா? எனக்கு தேர்தல் என்னைக்குன்னு தெரியும். ஏப்ரல் 23. கட்டாயம் நான் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்க என்னைக்கு ஓட்டு போடுவீங்க? நானும் ஏப்ரல் 23 தான் ஓட்டு போடுவேன். மே 4 தானே ரிசல்ட். ஆனா இங்க போலூர்ல அபிஷேக்ன்ற ஒருத்தர் ஏப்ரல் 24ஆம் தேதி நான் போய் ஓட்டு போடுவேன்னு சொல்றாரு. இவர் யாரு தெரியுமா? தாவேகாவோட வேட்பாளர். இது எதுக்காக தெரியுமா? நாளைக்கு தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா திமுக எங்களை ஏமாத்திருச்சு, தேதியை மாத்தி வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போலாம்ல. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் தான் டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, திமுகவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நடக்கிற தேர்தல் திமுகவுக்கும் சேர்த்து தானே தம்பி. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, நீங்க பேசுற வீடியோவும் இருக்கு. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. போய் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருங்க. கட்டாயம் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம். இவங்களையே ஒரு வளர்ந்து கெட்டவர் இருக்கா தெரியுமா? நம்ம ஆதவ் தானே. அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? இப்ப இருக்கிறது தாவேகா கட்சியில. இவர் போய் ஓட்டு போடுறதுக்கு என்ன தெரியுமா கேக்குறாரு? நான் விடுதலை சிறுத்தைங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள்லாம் இங்க பலமா இருக்காங்க மதச்சார்பற்ற கூட்டணின்றது தெரிஞ்சுட்டு இவரால விசிலுக்கு ஓட்டு கேட்க முடியல. பழைய கட்சி ஞாபகத்துல விடுதலை சிறுத்தைன்னு கேக்குறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மதச்சார்பற்ற மக்கள் கூட்டணி மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. எதிரில நிக்கிறவனுக்கும் அச்சத்தை கொடுத்திருக்குன்னு தெரியுது இல்ல? கட்டாயம் தெரியுது. பினாமி பேர்ல கட்சி நடத்துறவங்கள பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்க. நாங்க மக்கள் சிரிக்கிறத பாக்குறோம். அந்த மக்கள் எல்லாம் ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமா? கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியால. அப்புறம் மக்கள் சிரிக்காம எப்படி இருப்பாங்க? இந்த ஆட்சி தான் மகளிர் விடியல் பயணம் தந்திருக்கு, மகளிர் உரிமை தொகை தந்திருக்கு, நான் முதல்வன் திட்டம் தந்திருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு. இத்தனை திட்டங்கள்ல இருக்கும் போது மக்கள் சிரிக்காம எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு திட்டத்தின் மூலியம் ஒரு குடும்பத்துல கட்டாயம் ஒருத்தவங்களாவது பயனடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. நான் ஓட்டு கேட்க போனா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படி சொல்லி ஓட்டு கேட்கறவங்கள தான் பாத்துருக்கேன். பிளீஸ் பிளீஸ் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறவன நான் எங்கேயும் போய் பார்த்தது இல்லைங்க. ஏன்னா இவங்க கிட்ட திட்டமே இல்ல. நான் தாய் மாமன் சீர்தரேன், அண்ணன் சீர்தரன் தான் இவங்க திட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எப்படி தெரியுமா வச்சிருக்கோம்? இல்லத்தரசி திட்டம் தரோம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மக்கள்கிட்டயே நம்ம ஸ்டாலின் விட்டுட்டாரு. உண்மையா எவ்வளவு சரியான திட்டம் தெரியுமா? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தெரிஞ்சுட்டு பயன்பெறணுன்றதுக்காக 8000 ரூபாய் கூப்பன் தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமாவும் மக்களோட அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்ல இரண்யா, தாவேகா பொதுச் செயலாளர் டி நகர் போய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அங்க ஒரு பாட்டி, இங்க பாரு தம்பி, இங்க இருக்கிற திமுக துண்டு, நீங்க வராதுன்னு துரத்தி அனுப்பியிருக்காங்க. ஆமா, மக்களுக்கு யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள கண்டிப்பா மக்களுக்கு அடையாளம் தெரியும்ல. அப்புறம் இவங்கள பார்த்து துரத்தி தான் அனுப்பாங்க. எந்த திட்டமும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. நான் யாரையாவது ஒருத்தனை காப்பி அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தீய சக்தின்ற ஒரே வார்த்தை தான் பில்டப் கொடுத்தா வேற என்ன நடக்கும்? அந்த தீய சக்தியை இவங்க காப்பி பண்ணி தான் பேசியிருக்காங்க. இதுதான் இவங்க லட்சணம். மக்களை காக்க, தமிழ்நாட்டை காக்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி. இணைந்திருங்கள். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது.